ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கக்கூடிய NS200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் 4 நியூ ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அந்த 4 ஃபியூச்சர்ஸ் அண்ட் எப்போ இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த NS200 பிடிக்குமா இல்லாட்டி யமஹாவோட MT-15 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NS200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 200cc செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் அண்ட் இந்த பைக்கோட யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க், இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரைடருக்கு இந்த பைக் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த பைக்கோட அந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ பஜாஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்கமிங் 4 நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அந்த 4 ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த NS200 பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாலோஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய NS200 வரப்போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், N160 இருக்கட்டும் இல்லாட்டி N250, F250 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ N250 லான்ச் பண்ணும்போதே லான்ச்சிங் அப்போவே சொல்லியிருக்காங்க ராஜீவ் பஜாஜ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் பஜாஜில் வரப்போகிற பைக்ஸில் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்கை தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இந்த NS200க்கு வரப்போகுது. ரெண்டாவது மெயினான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான ஒரு ஃபோக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோர்க் வந்துச்சுன்னா பைக்கோட அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோ, ரைடிங் மோட்ஸோ, நேவிகேஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ நியூ ஃபியூச்சராக மூணாவதாக என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அனலாக் கிளஸ்டர் இதுக்கப்புறம் NS200க்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கன்சோலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் SMS, இமெயில் இந்த மாதிரியான விஷயங்களை ரீட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட்டும் இன்பில்ட்டாக வரும் அப்படிங்கிறதையும், இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷனும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் சூப்பர் மோட்டோ மாதிரியான சூப்பர் மோட்டோ மோட் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல, அந்த மாதிரி ABS-ஐ வந்து ஆஃப் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி KTM-ல டைப் இருக்கு. ஸோ அதனால KTM பைக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் இருக்கக்கூடிய ABS ஆஃப் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷனுக்கு பேர் சூப்பர் மோட்டோ மோட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நேமில் ஆப்ஷன் வந்து இந்த NS200க்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி டிசைன் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 அப்டேட்டும் கொடுத்து ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 5,000லேருந்து 7,000 ருபீஸ் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5cc சிங்கிள் சிலிண்டர் ட்ரிபிள் ஸ்பார்க் 4 வால் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 24.5 ஹார்ஸ் பவர், 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல பெரிய டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ABS-உம் அவைலபிளாக இருக்கு. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. NS200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ரைடருக்கு இந்த பைக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்டபுள் சேஃப்டி, இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக்கில் பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் வரப்போகுது, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், சூப்பர் மோட்டோ மோட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த பைக் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண